பண்ணுகிற 2 மடங்காக நீ கனம் பண்ணணும். ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பாக நான் சொல்கிறேன். நான் இதில் பார்த்த சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானும் பள்ளி பருவத்தை படிச்சுட்டு வந்தவன் தான். அநேக விசுவாசிகளோட பிள்ளைகள் எங்களோடு படித்தவங்க தான். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் எந்த சபைக்கு போயிட்டுருக்கலாம். நீங்கள் ஏசியா அப்படி வரீங்களோ, நீங்கள் உலகத்தில் எந்த சபைக்கு நீங்கள் போகிறீங்களோ, ஒரு சபைக்கு நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு ஊழியன் இடத்துல நீங்கள் போதகத்தையும் மேய்ச்சலையும் நீங்கள் கண்டடைகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக முழு மனதோடு கனம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் மட்டும் அந்த சபைக்கு போங்க, அல்லது போகாதீங்க. நீங்கள் வேற நீங்கள் மதிக்கிற ஒரு ஊழியன் இடத்துல போயிருங்க, சும்மா போய் உட்காராதீங்க. அது அந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. இன்னொன்று ரொம்ப உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊழியனை நீங்கள் அவமதிக்கும் வார்த்தைகளை வீட்டில் பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு ஊழியன், இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த பாஸ்டரை பற்றி உங்கள் வீட்டில் நெகட்டிவாக பேசாதீங்க. அவர் சரியில்லை, அவர் பிரசங்கம் சரியில்லை, அவருடைய போதனை சரியில்லை, அவர் ஆள் நல்லா இல்லை, அவர் ஏமாத்துறாரு, அவர் திருடுறாரு, அவர் பொய் சொல்கிறாரு, அவர் என்னென்னமோ பேசுகிறாரு, இப்படியெல்லாம் நீங்கள் வீட்டில் பேசாதீங்க. நீங்கள் பேசுனீங்க, உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முதிர்ச்சியாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதை ஒரு பிள்ளை கேட்டுகிட்டே இருக்கான், அடுத்த சந்ததி அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ண மாட்டான் தெரியுமா? அந்த போதகருடைய பிரசங்கத்தை அவன் கேட்க மாட்டான். கர்த்தரே அவனோட நேரடியாக பேசினா கூட அவன் மனதில் என்ன இருக்கும்னா, எங்கள் அப்பா அம்மா சொன்னது என்ன, இந்த ஆள் சரியில்லை. நான் அவளை ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் யாரை ரொம்ப மரியாதைக்குரியவரா மதிப்புக்குரியவரா நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் நல்ல ஜோம் பண்ணி வேற ஒரு சபையில் நீங்கள் மதிக்கத்தக்க ஒரு ஊழியன்ட்ட போய் உட்காருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஏசி ஆவடிக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டில் போய் கமெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க பிரசங்கம், இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. எதுக்கு வரீங்க அப்போ? எதுக்கு அந்த ஊழியன்ட்ட போய் உட்காந்துருக்கீங்க? இந்த வார்த்தையை ஒரு சின்ன பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவன் என்ன பண்ண மாட்டான், நாளைக்கு அந்த ஊழியனை சுத்தமாக மதிக்க மாட்டான். இது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஒரு டீச்சரை நீங்கள் வீட்டில் நீங்கள் அவமானமாக பேசும்போது, அவமதித்து பேசும்போது, அந்த பிள்ளை அடுத்த நாள் என்ன பண்ண மாட்டான், அந்த டீச்சர்கிட்ட அடங்கி உட்கார மாட்டான். அவன் கேட்க மாட்டான் சொல்கிறத. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அவங்கள பற்றி, அதுதான் அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவனுக்கு தெரியாது, பகுத்து பார்க்க தெரியாது அவனுக்கு. ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சிறு வயதில், நாங்கள் பள்ளிக்கூட வயதில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் நம்ம சபையில் இருந்தது. அந்த அப்போது நாங்கள் சின்ன பிள்ளைங்க. அப்பா தான் எங்களை டெய்லி ஸ்கூட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. 3 பிள்ளைங்களாக இருக்கிற வரைக்கும் ஸ்கூட்டரில், ஒரே ஸ்கூட்டரில் 3 பேர் உட்காந்துட்டு போவோம். இதே ஆவடியில் உள்ள நேசரத் ஸ்கூல் தான் படித்தது. 3 பேரையும் ஏற்றிட்டு போவாங்க ஸ்கூட்டரில். அதுக்கப்புறமா அடுத்த 2 பேர் ஜோயல் ரேச்சல்லாம் வந்த உடனே 3 பேரை 5 பேரை ஒரே வண்டியில் ஏற்றிட்டு போக முடியாதுல்ல. அதனால அப்போ கார் இல்லை, அப்போது ஸ்கூட்டர் தான். அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே சபையில் உள்ள ஊழியர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரை ஏற்றிட்டு போக சொல்லுவாங்க. அப்பா ஒரு ட்ரிப் அடிப்பாங்க. இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயது கொஞ்சம் அதிகமான உடனே ஊழியர்கள்ட்ட பிள்ளைகளை கொடுத்து அனுப்புறது அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. பெண் பிள்ளைகளும் வளர்கிறாங்க, அவங்ககிட்டலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடைசி 2 பிள்ளைங்களை நான் கூப்பிட்டு போயிடுறேன், இந்த 3 பசங்களும் வளர்ந்துட்டாங்க, அதனால் 3 பேருக்கு என்ன பண்ணலான்னா சைக்கிள் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி எங்கள் 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும். ஒருத்தருக்கு 8 மணி கிளாஸ் இருக்கும், ஒருத்தருக்கு 8:30 இருக்கும், ஒருத்தருக்கு 8:45 இருக்கும். அது மாதிரி கிளாஸ் முடிகிறதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 3:45 முடிஞ்சிடும், ஒருத்தருக்கு 4:30 முடியும், ஒருத்தருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு 5:30 முடியும். 3 சைக்கிள். அதனால் போய் நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், அப்போ சைக்கிளில் இருந்தார். அவர் அந்த கடையில் போய் அவர்கிட்ட சொல்லி, எங்கள் 2 பேருக்கு ஜென்ஸ் சைக்கிள், அவங்க என் தங்கைக்கு ஒரு லேடி சைக்கிள் வாங்கி, அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு. அது அந்த காலம் ரொம்ப கஷ்டம், அந்த சைக்கிள் வாங்கினதே பெரிய கஷ்டம்தான்.
அப்போ வாங்கி நாங்கள் புது சைக்கிளில் போய் ஸ்கூலில், எங்களுக்கு சைக்கிள் கிடைச்சது பயங்கர சந்தோஷம். இப்போ பசங்களுக்கு பைக்கு கிடைக்கிற மாதிரி அன்னைக்கு சைக்கிள்ன்றது தனியாக சைக்கிளில் வர்றது, ஐயோ அதுக்கு என்ன ஒரு, அது ஒரு ஒரு தனி ஒரு, அது ஒரு மரியாதை தான் அது சைக்கிளில் வந்து இறங்குறது ஸ்கூலில். அப்போது சைக்கிளில் போனோம். அப்போது ஒரு விசுவாசி இருந்தார், இப்போ இல்லை, அவர் இருந்தார். அவர் பையன் வந்து என் தம்பிகிட்ட வந்து சொன்னால், என்ன 3 பேருக்கு 3 சைக்கிளா, சர்ச்சு பணத்தை எப்படி வீணாக்குறீங்க? எங்கள் அப்பா சொன்னார், சர்ச்சு பணத்தை எப்படி வீணாக்குறீங்க, 3 பேருக்கு 3 சைக்கிளான்னு கேட்டார். எங்கள் தம்பி வந்து எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னான், அப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, சைக்கிள் வாங்கினதுக்கு 3 பேருக்கு 3 சைக்கிளா, அந்த 3 சைக்கிளில் 2 சைக்கிளாக வச்சு 2 பேர் ஒரு சைக்கிளில் போகலாம்ல, அதுன்னு அப்படின்னு அவ்வளோ வசதியா அப்படின்னு. அப்பா எதுவுமே பதில் சொல்ல, ஒரு பதிலும் சொல்ல. அப்பா எதுவும் பேசலை, விட்டாங்க. சரி போட்டும்பா, விடுங்க பாருங்க, எதுவும் பேசாதீங்க, விடுங்க அப்படின்ட்டாங்க. காலங்கள் கடந்து போனது. அந்த பையன் நீங்கள் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு விலக ஆரம்பித்தான். சண்டே ஸ்கூலுக்கு வரமாட்டான், சர்ச்சுக்கு வரமாட்டான். அப்படியே பின்வாங்கி கடைசியில் யாராக மாறினானோ ஒரு நல்ல குடிகாரனாக மாறினான். வேதனையோடு நான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் அவன் குடிகாரனாக தான் இருக்கான். இது எங்கே முளைச்சது நான் நினைக்கிறேன்னா, தான் போகிற சபையினுடைய ஊழியனை குறித்து குறை சொல்லி பேசும் பழக்கம் வீட்டிலே இருந்தால் அந்த பிள்ளை சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆனால் அதே இது தன்னுடைய தகப்பனும் தாயும் தான் எந்த சபைக்கு போகிறாரோ அந்த ஊழியனை மதித்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்துறத பிள்ளை பார்த்தா அவன் என்ன செய்வான்? மரியாதை செலுத்துவான். இதை நான் வெறும் தேவ ஊழியர்களுக்கு மாதிரி சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து சொல்கிறேன். உங்கள் பிள்ளை வந்து சண்டே ஸ்கூல் டீச்சரை பற்றி 2 குறை சொல்லலாம், நீங்கள் உடனே ஜாலரா போடாதீங்க. அப்படியா, அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அதுங்களுக்கு, அப்படி சொல்லாதீங்க. நீ தாழ்மையாக இருந்து அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதை முதல்ல படி, அவங்களெல்லாம் குறை சொல்லாத, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா வளருவாங்க, தாழ்மையாக இருந்து கற்றுக்கொண்டு வளருவாங்க. அப்போ முதலாவது நான் சொல்லுவேன், ஒரு ஊழியன் மேல் அன்பு காட்டுறது எப்படின்னு சொன்னால் பை சப்போர்ட்டிங் தெம், அவர்களை ஆதரிப்பதின் மூலமாக. 2வது அவர்களை கனப்படுத்துவதின் மூலமாக.